காலையிலிருந்து மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்களும் தொடர்ந்து நாங்கள் எல்லோருமே ஒரு பகுதியில் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு போற்றும் விதமாக இன்று மலர் அஞ்சலி செலுத்திக் கொண்டு வருகின்றோம். காலையில் ஓமலூரில் செலுத்தியிருந்தேன். அடுத்தது மேட்டூரிலும் சேலத்திலும் நினைவு அஞ்சலி செலுத்தியிருந்தோம். இன்று தர்மபுரியில் இங்கே வன்னியர் சங்க கட்டடத்தில் எங்கள் நினைவு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். எம்பிசி என்ற ஒரு இடஒதுக்கீடு, அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு என்பது 1980களிலும் கிடையாது, படிக்கும் போதும் கிடையாது, வேலைக்கும் கிடையாது. ஆனால் இந்த இடஒதுக்கீடு போராட்டத்தை மருத்துவர் ஐயா அறிவித்து அதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி, சாலை மறியல் போன்ற தொடர் போராட்டங்களை நடத்தி தான் இந்த இடஒதுக்கீடை அரும்பாடுபட்டு 20% பெற்றோம். அந்த 20%ல் 108 ஜாதிகள் இன்று பயன்பெற்று எத்தனையோ ஜாதியில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா மருத்துவராகவும் பொறியாளராகவும் காவல்துறை அதிகாரிகளாகவும் எத்தனையோ நல்ல இடங்கள்ல இன்றைக்கு அவர்கள் இடஒதுக்கீடு எம்பிசி என்ற இந்த இடஒதுக்கீடு மூலம் படித்து பட்டம் பெற்று நிறைய பேர் வேலைக்கும் போயிருக்கிறாங்க. அதற்கெல்லாம் அடித்தளமாக அமைந்தது இந்த செப்டம்பர் 17 இடஒதுக்கீடு போராட்டத்தில் இன்னுயிர்த்த தியாகம் தந்த இந்த தியாகிகள் தான். அதனால தான் இன்னைக்கு அவர்கள் நினைவை போற்றும் விதமாக அவர்களுக்கு இன்று நினைவு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் அவர்களுடைய நினைவை போற்றும் விதமாக ஒரு வருடம் இதை நாங்கள் கடைபிடித்துக் கொண்டு வருகின்றோம். இது நிறைய பேர் தெரியாமையும் இருக்கிறாங்க. எம்பிசின்றது சும்மா கடையில போனோடனே உங்களுக்கு யாரும் தூக்கி தானமா கொடுத்துடல, அதுக்கு அவ்வளோ பேர் உயிர் நீத்திருக்கிறாங்க, அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்குது. யாரும் திடீர்னு சரி கொடுத்துடலாமே இவங்களுக்கு மனசு யாரும் கொடுக்கல. அதுக்கு அவ்வளோ பெரிய போராட்டமும் அவ்வளோ பெரிய தியாகமும் சேவைப்பட்டிருக்கு. அத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் செத்துருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய போராட்டம் வருடக்கணக்காக நடத்தப்பட்டு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது. அதனால எத்தனையோ பேர் பயன்பெற்று இருக்காங்க. இந்த தியாகிகளுக்கும் எங்களுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.